அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் தமிழியன்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ட்ரூ அப்படிங்கிற வார்த்தை, TOO, ட்ரூ அப்படிங்கிற வார்த்தையை எப்படி வாக்கியங்களில் சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இப்போது ட்ரூ அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு மொத்தம் 2 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா எக்ஸசிவ்லி, ஸோ அளவுக்கு அதிகமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த ட்ரூங்கிற சொல்லை நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்சோ, ஸோ அதுவும் கூட, நானும் கூட, ஸோ அப்படி கூட அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த 2 அர்த்தத்துலேயும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது எப்படின்னு நிறைய உதாரணங்களோடு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முதல் அர்த்தம் பாருங்கள், எக்ஸசிவ்லி, அளவுக்கு அதிகமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் ட்ரூ அப்படிங்கிற சொல்லை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் தூங்கவே முடியல அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் டூ ஹாட், ஐ காண்ட் ஈவன் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். ஐ காண்ட் ஸ்லீப், இட் இஸ் டூ ஹாட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ காஃபி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கூட, இந்த காஃபி இஸ் டூ ஹாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு ஏன், இந்த காஃபியில் அதிகமாக இனிப்பாக இருக்குதுன்னு கூட சில நேரம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இந்த காஃபி இஸ் டூ ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக இனிப்பாக இருக்கிறது காஃபி அப்படிங்கிறத அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த காஃபி இஸ் டூ ஸ்வீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் நம்ம பார்த்திங்கன்னா, இந்த தண்ணீர் நீச்சல் செய்வதற்கு முடியாத அளவுக்கு அதிக குளிர்ச்சியாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சியாக இருக்குது, என்னால் நீச்சல் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால், the water is too cold to swim in, the water is too cold to swim in அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இந்த உடைகளை அணிய முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப குண்டாக இருக்கிறான், பருமனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். he is too fat for these clothes, he is too fat for these clothes அப்படின்னு நம்ம சொல்லலாம். he is too fat for his clothes அப்படின்னு கூட சொல்லலாம், for his clothes. ஸோ அவனுடைய உடைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அணிந்திருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு கிடைக்குது. இப்போது அதே மாதிரி சில நேரங்களில் சொல்லுவாங்க டூ மச் அல்லது டூ மெனி அப்படின்லாம் சொல்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டூ மச், ஏற்கனவே மச் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மெனிங்கிற வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மச் அப்படிங்கிறது, மச் மெனி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் பார்த்திங்கன்னா மச் அப்படிங்கிற வார்த்தை அன்கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும் பயன்படுத்தணும். மெனி அப்படிங்கிற வார்த்தை கவுண்டபிள் நவுன், அப்படி அதுக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ பார்த்திங்கன்னா டூ மச் அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவில், பெரிய அளவில் அப்படின்னு அர்த்தம். ஸோ டூ மெனி அப்படின்னா நிறைய எண்ணிக்கையில், அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் அப்படி, ஏன்னா அது கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறதுனால எண்ணிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு இதாக வருது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், there is too much of salt in the soup அப்படின்னு சொல்லலாம். there is too much salt in the soup அப்படின்னு சொன்னால், அந்த சூப்பில் அளவுக்கு அதிகமாக நிறைய உப்பாக இருக்கிறது, உப்பு சுவையுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. there is too much salt in the soup அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே இது there are too many அப்படிங்கிறத வச்சு ஒரு வாக்கியம் பாருங்கள். there are too many dogs in the beach. ஸோ அந்த கடற்கரையில் அளவுக்கு அதிகமாக அதிக எண்ணிக்கையில் நாய்கள் இருக்கின்றன. there are too many dogs in the beach அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மச் மெனி, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியான ஒரு வித்தியாசம் தான் ஃபியூ லிட்டில் அப்படிங்கிற 2 வார்த்தைகளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். ஸோ பார்த்திங்கன்னா அப்போது அதுக்கு முன்னாடியும் டூங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். டூ ஃபியூ, அளவுக்கு அதிகமாக ரொம்ப குறைவாக, ஸோ தேவைக்கும் குறைவாக அப்படிங்கிறத டூ ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டூ லிட்டில், ஸோ அதுவும் தேவைக்கும் குறைவாக. ஸோ டூ லிட்டில், லிட்டில்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா
அன்கவுண்டபிள் நவுன் முன்னாடி. இது கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வந்து ஃபியூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு இது ஒரு வாக்கியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, திஸ் புக் இஸ் நாட் ஸோ குட் பிகாஸ் தெர் ஆர் டூ ஃபியூ பிக்சர்ஸ் இன் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தில் தேவைக்கும் குறைவாக, மிகவும் குறைவான அளவே படங்கள் இருக்கின்றன, காட்சி படங்கள் இருக்கின்றன. எனவே இந்த புக்கு நல்லா இல்லை. ஸோ ஐ டோன்ட் லைக் திஸ் புக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் திஸ் புக் பிகாஸ் தெர் ஆர் டூ ஃபியூ பிக்சர்ஸ் இன் இட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புக்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுனாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஃபியூ அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டூ ஃபியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டூ லிட்டில் பாருங்கள், தெர் இஸ் டூ லிட்டில்ஸ் என்ன சொல்கிறது, சால்ட் இன் த சூப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சால்ட் வந்து சூப்பில் வந்து ரொம்ப தேவைக்கும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா there is too little salt in the soup அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, டூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து தேவைக்கு அதிகமாக, அளவுக்கும் அதிகமாக, எக்ஸசிவ்லி அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், மிகவும் அதிகமான அப்படிங்கிற அர்த்தத்தில் சாதாரணமாக இந்த டூங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், இட்ஸ் டூ குட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அது ரொம்ப தப்பு. இட் இஸ் டூ குட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏன் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ அப்படிங்கிற வார்த்தை அளவுக்கு அதிகமாக. ஸோ அது வந்து அளவுக்கு அதிகமாக நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அர்த்தம்? நல்லா இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் டூங்கிற வார்த்தை வந்து நெகட்டிவான ஒரு மீனிங்கை தர்றதுனால, அளவுக்கு அதிகமாக அப்படின்னு நெகட்டிவான ஒரு மீனிங்கை தர்றதுனால இட் இஸ் டூ குட் அப்படின்னோ அல்லது ஐ ஆம் டூ ஹாப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் டூ ஹாப்பின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். இட் இஸ் டூ குட் அப்படின்னு சொல்கிறது கரெக்ட் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது, ஷீ இஸ் டூ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஷீ இஸ் டூ பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான வேர்டாக இருக்கிறதுனால, பாசிட்டிவ் மீனிங் தரக்கூடிய ஒரு வேர்டாக இருக்கிறதுனால ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல்னு தான் சொல்ல முடியும். ஷீ இஸ் டூ பியூட்டிஃபுல்னு சொல்லக்கூடாது. இதே இது ஷீ இஸ் டூ கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், கேர்ஃபுல்ங்கிறது ஒரு பாசிட்டிவான வேர்டு தானே அப்படின்னு. ஸோ பார்த்திங்கன்னா, அளவுக்கு அதிகமாக கவனமாக இருக்கிறாள், இந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு கவனமாக இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தோடு சொல்ல விரும்பினா நீங்கள் ஷீ இஸ் டூ கேர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம டூ அப்படிங்கிற வார்த்தையினுடைய முதல் மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்சோ அப்படிங்கிற அர்த்தம் பார்த்திங்கன்னா, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும் பொழுது ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹவ் அபவுட் யூ அப்படின்னு பதிலுக்கு கேட்குற பழக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பதிலுக்கு கேட்கும்போது ஐ எம் ஃபைன் டூ அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன், ஸோ நானும் கூட நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஐ ஆம் ஃபைன் டூ. ஸோ அந்த டூங்கிறத கடைசியில் பயன்படுத்துகிறது ஒரு வழக்கம். அதே போல் பார்த்திங்கன்னா, ஹீ லைக்ஸ் சாக்லேட்ஸ், ஐ லைக் டூ. ஸோ அவனுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா ஐ லைக் டூ, ஐ ஆல்சோ லைக் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ ரெண்டுமே ரெண்டு விதமாக ஆல்சோ போட்டும் சொல்லலாம், டூ போட்டும் சொல்லலாம். டூ பயன்படுத்தும் போது வாக்கியத்தினுடைய இறுதியில் பயன்படுத்துகிறது ஒரு வழக்கமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு வாக்கியம் பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ ரெண்டு பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னா, வாட் யூ லைக் டு ஹேவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் ஐ வில் ஹாவ் சம் ஐஸ்கிரீம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு. ரெண்டாவது ஆள் ஐ திங்க் ஐ வில் ஹாவ் சம் ஐஸ்கிரீம். ஸோ முதல் ஆள் என்ன சொல்லலாம் இப்போ அப்படின்னு கேட்டால், ஐ வில் ஹாவ் இட் டூ அப்படின்னு சொல்லலாம். நானும் அதையே சாப்பிடுகிறேன், ஐ வில் ஹாவ் தட் டூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் ஐ வில் ஹாவ் சம் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் நானும் அதையே சாப்பிடுகிறேன், ஐ திங்க் அதுக்கு இவர் என்ன சொல்லலாம்னா ஐ வில் ஹாவ் தட் டூ அப்படின்னு சொல்லலாம். நானும் அதையே ஐ ஆல்சோ வில் ஹாவ் தட் அப்படின்னு சொல்கிறத
இப்படி கூட ஐ வில் ஹேவ் தட் டூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு வாக்கியம், எனக்கு அந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் எனக்கும் கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பாருங்க. ஐ லைக் தட் ஐ லைக் தட் கலர் அல்லது ஐ லவ் தட் கலர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதில் சொல்கிறவர் பார்த்திங்கன்னா ஐ லவ் டூ அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதை சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ டூ அப்படின்னு சொல்லிடலாம். ஐ லவ் தட் கலர், ஐ டூ அப்படின்னு சொல்லி அது சுருக்கமாக அது முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ஒரு வாக்கியம் பார்க்கலாம். Where do you want to go? I want to go for a picnic அப்படின்னு பதில் சொல்கிறாங்கன்னா, அல்லது I want to go for a movie அப்படின்னு சொல்கிறாங்கன்னா I want to go too அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லலாம். எனக்கும் அங்கே போவது, ஒரு மூவி பார்க்க போகிறது விருப்பம் அப்படின்னு சொல்கிறப்போது எனக்கும் கூட அப்படிங்கிற மீனிங் வருமாறு அந்த டூங்கிற சொல்லை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போது டூங்கிற வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கிறத நிறைய உதாரணங்களோடு நம்ம பார்த்தோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். மீண்டும் மற்றொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.